அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கின்சன் அப்படின்ற ஒரு நரம்பு பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா உதரவாதம் சொல்லுவோம், அல்லது சேக்கிங் பல்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த பார்க்கின்சன் பாதிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை கால்களும் ஒரு மாதிரி அப்படி நடுங்கிற மாதிரி ஒரு சிம்டம் தெரியும். இதனால நம்ம பார்த்தீங்கன்னா அதை நம்ம உதரவாதம் நம்ம சொல்றோம். உதரவாதம் சொல்றதுனால பார்த்தீங்கன்னா இதுல அந்த கை கால்கள் பார்த்தீங்கன்னா உதறல் மட்டும் நம்ம இருக்குன்றது நம்ம அர்த்தம் கிடையாது. உடல்ல பலவிதமான பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இன்னைக்கு இந்த பார்க்கின்சன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான மருத்துவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை. இந்த பார்க்கின்சன் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய சில அறிகுறிகள், பார்த்த உடனே சொல்ல மாதிரி இருக்கக்கூடியவை பார்த்தீங்கன்னா இந்த உதரவாதம் தான். கைகாலெலாம் பார்த்தீங்கன்னா நடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த விரல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரி ஆட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இது பொதுவாக வயதானவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வரும். இதற்கு நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா காரணங்களை சொல்லலாம். ஏன்னா இந்த பார்க்கின்சன் நோயில் இருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் மற்ற சில நரம்பு பாதிப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். பொதுவாக இந்த நரம்பு பாதிப்புகளை நம்ம நிறைய கவனித்து பார்த்தீங்கன்னா சில வகையான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா நிறைய நரம்பு பாதிப்புகள்ல வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த மசில் வீக்னஸ், ட்ரம்மர், ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில சிம்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பார்க்கின்சன் பாதிப்பு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையா கண்டுபிடிக்கப்படலை. இதை பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அதனால இதை பார்த்தீங்கன்னா அன்னோன் காசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வயது முதிர்வின் காரணமாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஏற்படுறத நம்ம கவனிச்சிருப்போம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலா பரம்பரையாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆண் வழி அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகளுக்கு காரணங்கள் இதுதான் அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா முழுமையா சொல்லாததுனால பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இதை பற்றிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம்தான். இதோடைய அறிகுறிகள்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கைகள் உதறல் தான், ட்ரம்மர் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நடையில பார்த்தீங்கன்னா டெஸ்டினேட்டிங் கெயிட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்டாம்பிங் கெயிட்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா காலை டக் டக்குன்னு விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. ஏன் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல்ல அவங்களால பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படி மெயின்டைன் பண்ண முடியாத காரணத்தினால அந்த பேலன்ஸை சரி பண்றதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா வேகமா ஓடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டக்க பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. இதுல முக்கியமான அறிகுறிகள் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதுகு, கை, கால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று வளைந்த நிலையிலே இருக்கும். இவங்க தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே குனிஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சிட்டு இப்படி கண்ணை இப்படி மேலே பார்த்து பேசுறத நம்ம கவனிக்க முடியும். இந்த மாதிரி உடல் எல்லா பாகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பகுதிகள் மடங்கி போன ஒரு நிலை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தசை இறுக்கங்கள், ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு வகையான தசை இறுக்கம் வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா உடல் முழுக்க அனைத்து தசை பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இறுக்கம் இருக்கும். ஸோ அப்படி ஏற்படக்கூடிய இறுக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அசைவுகள் செய்யும் பொழுது கை நடுக்கத்தோட பார்த்தீங்கன்னா செய்வாங்க.
ஒரு பொருளை வந்து எடுக்க போறாங்க அப்படின்னீங்கன்னா கை இப்படி ஆடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும். இவங்களால வந்து கரெக்டாக வந்து செய்ய முடியாது. இந்த நடுக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஒவ்வொரு மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரம்மரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சொல்லலாம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராடிகைனேசியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பிராடிகைனேசியா வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இருக்காது. நம்ம இப்போ சொன்ன வந்து அறிகுறிகள் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வந்து ஒரு அறிகுறியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும். இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸை வந்து முழுமையாக வந்து பண்ண முடியாது. கைகள் நடுக்கத்தோடய வந்து பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஒரு தண்ணியில் வந்து ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வந்து எடுக்கிறாங்கன்னா தண்ணியை கீழே வந்து கொட்டிடும். உடம்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளைந்து போன ஒரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராடிகைனேசியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சி போயிருக்கும். பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்காது. பேலன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பேலன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ரைட். ஸோ இந்த இவ்வளோ வந்து பிரச்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இந்த வாழ்க்கையில அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய செல்ஃப் ஆக்டிவிட்டிஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாதிக்கும். பெட்ல படுத்துட்டு வந்து எந்திரிச்சு வந்து உட்கார முடியாது. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கைகள் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உடம்பு முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உதறல் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ல எந்திரிச்சு நிலையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார முடியாது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களால பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, பல்லு வளர்க்குறது, ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றது, அவங்க வந்து ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தனக்குத்தானே செஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அன்றாட வேலைகளை கூட வந்து செய்வது வந்து பார்த்தீங்கன்னா சிரமமாக வந்து இருக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்ம வந்து வச்சு இவங்களுக்கு பார்க்கின்சன் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா இந்த அறிகுறிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து எடுத்த உடனே வந்து இவ்வளவு வந்து அறிகுறிகள் வந்து வருமானு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த பார்க்கின்சன் நோய் வந்து பாதிப்பு வந்து ஆரம்பிக்கும் பொழுது மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். இதோட ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடும். ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசை இறுக்கம் வந்து லைட்டாக ஏற்படுற மாதிரி வந்து இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையும். அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கிறதுல வந்து ஒரு தடுமாற்றம் வந்து ஏற்படும். இவங்க வந்து நின்றுகிட்டே வந்து இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தரையில வந்து தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கும் பொழுது கிராஜுவலாக வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து அறிகுறிகளை வந்து பார்த்தீங்கன்னா காமனான சில அறிகுறிகளை சொல்லியிருக்கோம். இந்த அறிகுறிகள் மட்டும் வந்து கிடையாது, இன்னும் பலவிதமான அறிகுறிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படும். மென்டலி ரொம்ப இரிட்டபிளாக வந்து இருப்பாங்க. ஆன்சியஸாக வந்து இருப்பாங்க. ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்த்ரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஹியரிங் டிசபிலிட்டி அண்ட் விஷன் டிசபிலிட்டியும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் மற்ற பிரச்சனைகளையும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி பார்க்கின்சன் வந்து வரதுக்குரிய அறிகுறிகளை சொன்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த நரம்பு பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நரம்பு பாதிப்பு வந்து வந்தாலும் இவங்களுக்கு மசில் வீக்னஸ் வந்து வரும். இந்த மசில் வீக்னஸ் வந்து ஏற்படுற வந்து காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த பார்க்கின்சன் பாதிப்பாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தவே முடியாது. ஏன்னா இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இந்த ரிஜிடிட்டி, ட்ரெமர், போஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி, பிராடிகைனேசியா இது நாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தால் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வகையான டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினில் சிடி ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பிரெயினில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிரெயினில் அந்த
சப்கார்டிகல்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சில வந்து பகுதிகளை நம்ம வந்து சொல்லுவோம். இந்த தலாமஸ், ஹைப்போதலாமஸ் இந்த மாதிரி வந்து சில ஏரியாவெல்லாம் சொல்லும் பொழுது, கேப்சூல் இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது இதில் சப்ஸ்டன்சியா நைக்ரான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் நியூக்ளியஸ், கவுடேட் நியூக்ளியஸ், சின்ன சின்ன பீட்டாமன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினோட வந்து சின்ன சின்ன பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கி போயிடுச்சுன்னா, அந்த பார்ட் வந்து சுருங்கி போயிடுச்சுன்னா, அல்லது அந்த செல்லில் வந்து ஏற்படக்கூடிய செல் டெத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு பார்க்கின்சன் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கலாம். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரெயின் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வேறு என்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை கூட கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து தெரியும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் மசில் வீக்னஸாக வந்து தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொருட்களை வந்து ஏதாவது எடுக்கும் பொழுது இல்லாட்டி வந்து சில வேலைகள் செய்யும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்கில் வந்து ஏதாவது ஒரு டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்க திடீர்னு வேலை பார்க்கும் பொழுது தடுமாறி கீழே வந்து விழுந்துருவாங்க. சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த குதிங்காலை வந்து ஊண்டி நடக்காம முன்னங்காலே நடக்க ஆரம்பிக்கிறத நம்ம வந்து கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைகளில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்னஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெமர் நடுக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படும். இந்த ட்ரெமர் இது ஆரம்பத்தில் ஏற்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிராஜுவலாக வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாசத்துல வந்து ஒரு நாள் இல்லாட்டி எப்பயாவது வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கை வந்து நடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக வந்து தெரியாது. இந்த நடுக்கம் ஆரம்பத்தில் ஓரிரு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக ஏதாவது வந்து ஒரு வேலை செய்யும் பொழுது அல்லது கடுமையான வேலை செய்யும் பொழுது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு இந்த பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த நடுக்கம் வந்து ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிக்கக்கூடிய நடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதத்தின் சில நாட்கள் வந்து வரும், கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் வந்து கூடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயாவது வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடும். இந்த நடுக்கம் வந்து கூடும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த மசில் ரிஜிடிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து கூடும். இந்த மசில் ரிஜிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடுறத வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்க்கின்சன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். ரைட். இதுக்கெல்லாம் வந்து மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரெயினில் சப்ஸ்டன்சியா நைக்ரான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்டன்சியா நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயினோடைய டெப்த்தாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து இருக்கு. இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின்ல இருந்து மற்ற பாகங்களுக்கும் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய நிறைய வந்து சதைகளுக்கும் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசைப்பகுதிகளில் இருந்து மூளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து பங்கு வகிக்கக்கூடியது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்ஸ்டான்சியா நைக்ரால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுரக்கும். இந்த சப்ஸ்டான்சியா நைக்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னீங்கன்னா இதற்கு காரணம் அந்த மூளை செல்கள் குறைவதோ அல்லது அந்த மூளை செல்கள் வந்து இறந்து போவதோ ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோபமைனுடைய சுரக்கம் அந்த சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக தசைகளுக்கு போய் சென்றடையாமல் வந்து வரும். அப்போ இந்த டோபமைன் வந்து நமக்கு வந்து சரியாக சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பார்க்கின்சன் பிரச்சனையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா அதுவும் சற்று ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஏன்னா இந்த
டோபமைன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து செக்ரீஷன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பிரெயினில் அந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து உருவாக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த டோபமைன் வந்து கண்டென்ட் வந்து இருக்கக்கூடிய மாத்திரைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கிறக்கும் பொழுது இந்த ட்ரமர்னு சொல்லக்கூடிய அந்த நடுக்கமும் ரிஜிடிட்டின்னு சொல்லக்கூடிய தசை இறுக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக குறையும். இது குறைஞ்சிச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு போஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்காமல் நம்ம வந்து தடுக்க முடியும். ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மருத்துவங்கள் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இயன்முறை மருத்துவமும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய வைக்கிறதுக்கு ட்ரங்கிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயிற்சிகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக இவங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஜிடிட்டி ட்ரம்மர் பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படுத்தாமல் நாம் கொஞ்சம் இவங்களை தடுத்து நிப்பாட்ட முடியும். அதாவது இவங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்பு வந்து வந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய சில வந்து வீட்டில் செய்யக்கூடிய அவர்களுக்கும் செய்யக்கூடிய இந்த வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சரியாக செய்வதற்கு நாம் அவங்களுக்கு உதவி செய்யும் விதமாக இந்த பயிற்சிகளை நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி வந்து இந்த பயிற்சிகளை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரெயினில் வந்து செக்ரேட் ஆகக்கூடிய அந்த டோபமைனுடைய அளவு குறையாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்க முடியும். அதோட இவங்களுடைய அந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் வந்து பண்ண முடியும். பிரெயின் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுறுசுறுப்பாக வந்து இயங்குவதற்கு இந்த பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவி செய்யும். இதில் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து கிடையாது. இதோடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் சைக்காலஜிக்கலி வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவதற்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மருந்தும் இயன்முறை மருத்துவம் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து பத்தாது. இவங்களுக்கு சைக்காலஜிக்கலி இவங்களுடைய மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமநிலையில் வைப்பதற்கு இந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட இவங்களுக்கு தூக்கமின்மை, கவலை, ரொம்ப அதிகமாக பயப்படுறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த ட்ரம்மரோடைய சிம்டமை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கலி வந்து இவங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய சில மருத்துவங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். கடைசியாக வந்து இவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வந்து மருத்துவம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப அங்கத்தினர்கள் இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மட்டும் வந்து இவங்களுக்கு வந்து கிடையாது. இவங்களுக்கு சைக்காலஜிக்கலி நிறைய வந்து பிரச்சனை வந்து ஏற்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய நிறைய ஞாபக சக்தி குறைபாடும் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தடுமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு பாத்ரூம்க்கு வந்து போகிறாங்க அப்படின்னீங்கன்னா ஹாலில் இருந்து பாத்ரூம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ரூம் தாண்டி போகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இண்டிகேஷன் போர்டு வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருந்து இருப்பாங்க. திடீர்னு ஒரு ரூமை தாண்டின உடனே இவங்களுக்கு நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி வந்து நின்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஞாபக சக்தி வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த மிட் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய வாழ்நாளில் இளமை காலங்களில் இவங்க நிறையா வந்து ஞாபகத்தை வந்து வச்சுருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை அந்த மிடில் இருக்கிற ஞாபக சக்தி வந்து உங்களுக்கு மறைஞ்சு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா மனைவி, குழந்தைகள் சிலரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஞாபகத்தில் வந்து இருந்து மறந்து போக நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அந்த அங்கத்தினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இவங்களோட ஆக்டிவிட்டிஸை, இவங்களோட ஞாபக சக்தியை, இவங்களோட வந்து அந்த அன்றாட வந்து வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்வதற்கு
கரெக்டாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இந்த பார்க்கின்சன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினந்தோறும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் தினந்தோறும் செய்ய வேண்டிய இயன்முறை மருத்துவ பயிற்சிகளும் தவறாமல் எடுத்துக்கொள்ளும் கவுன்சிலிங் போன்ற மருத்துவங்களும் குடும்ப அங்கத்தினர்களுடைய ஒத்துழைப்பும் இவங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து கொண்டு போவதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உதவியாக வந்து இருக்கும். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு சரியாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.